வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சுடர் வந்து ஒரு பொருள் எடுத்துட்டு வந்திருக்கான். அவன் பொருள் எடுத்து அவனே போடுறதுன்னு என்னன்றது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. என்னடா பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப காஸ்ட்லியான பொருள்னு அப்படி தான் நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம். ஆமாம், ஆனால் அமேசான் ஆஃபரில் செம்ம ப்ரைஸ்க்கு வாங்கினேன். எவ்வளோ கூட வாங்க நீ? கடைசியாக வந்து எனக்கு கார்டு ஆஃபர்லாம் போட்டதுக்கப்புறம் 18,500 வந்துச்சு. 18,500 சூப்பர். 18,500க்கு அல்டிமேட்டான ப்ராடக்ட். செம்மையா இருக்கு. நம்ம கௌதம் ப்ரோட்ட வேற இருக்குல்ல. ஆமாம், அவர் வச்சிருக்கிறது வந்து ஸ்டாண்டர்ட் எடிஷனு. இது அந்த ஸ்பெஷல் எடிஷனுக்கு இந்த ஆப்டெக்ஸ் டாங்கிளும் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஓ, அது சேலில் வரும்போது. இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா இது தனியாக 6,000 ரூபா போட்டிருக்காங்க. இது 6,000 ரூபா. நான் என்ன பண்ணுவேன்னா, நம்ம மக்களுக்கு வந்து இயர்ஃபோன் ஏர்4 ப்ரோன்னு ஒன்று இருக்குது, ஆப்டெக்ஸ் லாஸ்ட்லெஸ் இருக்கும், அது 6,000 ரூபா தான் எல்லா ஆஃபரும் போட்டால். அதை வாங்கிக்கோங்கன்னு சொல்லிடுவேன். ஆனால் ஓவர் ஹெட் எஃபெக்ட் இருக்காது, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இது என்னன்னா உங்களுக்கு இப்போ ஐஃபோனில் சப்போர்ட் ஆகாதுன்னு வச்சுக்கோங்க, இல்லை விண்டோஸ் சைடு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா சப்போர்ட் ஆகாது. அப்போ வந்து இது ஆப் சரி, இதுல நேட்டிவ் ஆப்டெக்ஸ் இருக்கா இல்ல இதுல உள்ள சிப்ல உள்ள? ஆனா இப்போ இது வந்து ரிசீவர் சைடுல இருந்து ரிசீவர் சைடு இப்போ ஃபோன் சப்போர்ட் ஆகல அப்படின்னா ப்ளஸ் இதுல வந்து உங்களுக்கு டெடிகேட்டடா யூஎஸ்பில இருந்து பவர் டிராப் பண்றனால ரேஞ்சும் செம்மையா பூஸ்ட் ஆகுது. ஓகே ஓகே, லைக் ட்ரெடிஷனல் ப்ளூடூத்தோட. ஓகே, ஸோ அது வந்து ஒரு நல்ல ஐட்டமா இருக்கு, நல்ல விஷயம். அண்ட் இது வந்து உனக்கு டிராவல், நம்ம ஃப்ளைட்ல போறப்போ அந்த டியூவல் பென் இருக்கும் தெரியுமா, அதுக்கு அந்த டிராவல் அடாப்டர். அதுக்கு ஃப்ளைட்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இது வந்து பவர் ஆன் பண்ணாமையே அப்போ நம்ம 3.5mm வழியாகவும் யூஸ் பண்ணலாம், பவர் ஆன் பண்ணிட்டு யூஎஸ்பிலையும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஓவரால் இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர் மேனுவல் எப்பயும் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்மளால் வாங்கின பில்லு மோகண்டு எல்லாம் உள்ளே இருக்குது போல். அதை தவிர வந்து உங்களுக்கு சுடர் வாங்கும்போது இந்த ஆப்டெக்ஸ் அடாப்டர் இருக்குது, 3.5 to 3.5 கேபிள் இருக்குது, ஃப்ளைட்டுக்கான அடாப்டர் இருக்குது, டைப் ஏ டு டைப் சி கேபிள் சார்ஜிங் கேபிள் இருக்குது, அண்ட் நம்ம ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது. இதில் டைப் ஏ டு டைப் சி சார்ஜர் கேபிள் என்னன்னா, சோனியில் வந்து உங்களுக்கு டைப் சி ஆடியோ வந்து லாஸ்லெஸ் கிடையாது. இதில் வந்து சிடி குவாலிட்டி 16 பிட் 44.1 kHz லாஸ்லெஸும் டைப் சில நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ சி டு சி கேபிள் இருந்ததுன்னா, சி டு சி கேபிள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்போ ட்ராவல் பண்ணும்போது அப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது பரவாயில்லையா? அப்போ நீ சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா எப்படி இருக்குன்னா, மல்டிபிள் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் வந்து நான் எப்படினாலும் ஆடியோ யூஸ் பண்ணலாம், 3.5 வழியாக யூஸ் பண்ணலாம், டைப் சி வழியாக யூஸ் பண்ணலாம், ப்ளூடூத்தில் யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லா ஆங்கிள்லையும் என்னால் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி நீ இது எப்படியும் உன்னோட ஃபோனில் பேர் பண்ணி வச்சிருக்க தானே? பேர் பண்ணி தான் இருக்குது, எடுத்துகிட்டு பார்த்தீங்களா, ஃபோனே மறந்துட்டான். சரி, ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேலாம் வைக்கிறாங்க, அதெல்லாம் வைக்க முடியலங்க என்னால். ஆனால் 44 ஏதோ ஒன்று, நீ பவர் சேவர் மோட்லாம் ஆன் பண்ண பண்ணுறேன். நான் பவர் சேவர் மோட் ஆன் பண்ணுறேன், ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வைக்கிறது இல்லை. இது எப்படி இருக்குன்னா, அந்த பாபா படத்தில் வர மாதிரி தான், ஒரு நாளைக்கு நான் 4 தடவை குளிக்கிறேன், 7 தடவை பூஜை பண்ணுறேன் மாதிரி என்ன பண்ணாலும் வேலைக்கு ஆக மாட்டேன். ப்ரோ எக்ஸ்பீரியன்ஸில் அதுவும் ஒன்று அப்படி ஏதாவது சொல்லிட்டு போயிடுவான் ப்ரோ. சரியா, ப்ரோ எக்ஸ்பீரியன்ஸ்னா ப்ரோவாக இருக்கணும்டா, அப்படி புலம்ப விடக்கூடாதுன்னு நான் இதனால என்ன பண்ணுறேன். சரி, இப்போதைக்கு நம்ம பையன் இருக்கிறான், ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே, அதனால ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆன் பண்ணிட்டு பவர் சேவர் மோட தூக்கி விட்றா. இப்போ வந்து எந்தில் 44 இருக்கு, உங்கள் இதில் எந்தில் வந்து 53 இருக்கு. 53. நீ 44, நீ 43 ஆகும்போது நான் 53 ஆகிறேன்டா, பார்த்துடலாமா அப்படி இருக்கும். என்னங்க இது, அவனாவது யூஸ் பண்ணிட்டு இருக்கான், யூஸே பண்ணாமல் பேக்கெட்டில் வச்சேன். இங்கே பாருங்களேன், வேணும்னு இதில் ஒரு சிலர், நான் இப்போ கொஞ்சம் முன்னாடி ஒரு வீடியோ கூட உங்களுக்கு வந்திருக்கோம் நம்ம சேனல்லையே, அந்த ட்விட்டரில் ஒரு பையன் வந்தானே, சரியா, வேணும்னே நான் சொல்லி எனக்கு என்னங்க கிடைக்க போகுது. நான் இதை மாதிரிலாம் ட்வீட் போட்டோன்னே ஒன்று டிம் குக் எனக்கு டிஎம் பண்ணி, தம்பி இப்பெல்லாம் ட்வீட் போடாதீங்க தம்பி, உங்களுக்காக நான் என்ன பண்ணுறேன், 17 Pro Max ஃப்ரீயாக தரேன், 1 TB. சரி, இல்லை நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ணுறதுனால உங்களுக்கு 2 TB. சரி, இல்லை உங்களுக்கு நான் உங்களுக்கு தனியாக 4 TB, அந்த மாதிரி ஒன்று உலகத்திலே கிடையாது, உங்களுக்கு மட்டும் நான் தரேன். அப்படியெல்லாம் ப்ரொமோஷன் பண்ணி தான் நம்ம தான் எனக்கே வாங்கியிருக்கலாமே. நம்ம வாங்கியிருக்கலாம் விட்றா, முதல்ல ஆப்பிள் இறங்கி வந்து உனக்கு 4 TB தரான், இருக்கிறத பிடிங்கிட்டு விடாமல் இருந்தால் சரி. சரிங்க. ஸோ இப்போ நான் வந்து இந்த ப்ராடக்ட் ஆன் பண்ணுறேன், அது செல்ஃப் ஆன் ஆகிடும். அப்படியாடா? ஆமாம், நீங்கள் அது ஆக்சுவலாக கேஸில் இருந்து எடுக்கிறீங்கல்ல, ஆமாம், கேஸில் இருந்து எடுக்கும் போதே உங்களுக்கு என்ன ஆகிடும்னா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். கேஸ் ஓப்பன் பண்ணும்போது அன்லாக் ஆகிடும். அந்த கேஸில் NFC சிப் இருக்கா? NFC இல்லை, இதில் ப்ராக்சிமிட்டி இருக்கனால கேஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இது ஆன் ஆகிடுது. ஓகே இந்த இடத்துல இருக்கா? பின்னாடி இதில் வச்சிருக்காங்க, இதில் வந்து சென்ஸ் ஆகுது. அந்த சென்சார் அப்போ கேமரா வழியாக பார்த்தா தெரியுதா? அது தெரியல, அதுதான் எப்படின்னு தெரியல. ஏன்னா நானும் ஆஃப் பண்ணி உள்ளே வச்சுட்டு கேஸ் திறந்தா திருப்பி கனெக்ட் ஆகுது. இங்கே ஆயிருக்கு பார்த்தீங்களா? ஆமாம். யாருக்கிட்ட நான் 52 வந்துட்டேன்டா, 44 நீ அப்படியே இருக்கல்ல, கண்டுபிடிக்கிறேன்டா. கேஸ்லேருந்து எடுக்கும்போது அப்போ கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறேன்டா. மேபி இருக்கலாம். சரி, ஓகே, பரவாயில்ல. இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்ல விஷயமா தான் தெரியுது. ஸோ ஈஸிலி அந்த நம்ம நெக் பேண்ட்லாம் என்ன சொல்லுவோம், அப்படியே டப்புனு இப்படி பண்ணால் ஸ்மார்ட் கனெக்ட் அந்த மாதிரி இருக்குது. இப்போ இன்இயர் டிடெக்ஷன் இருக்குது உங்களுக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா சென்சார் இருக்குது கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அதனால ஆஸ் யூஷுவல் IR இன்இயர் டிடெக்ஷன் இருக்குது. ஸோ இதில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது, கனெக்ட் ஸ்டேட்டஸும் இருக்குது, ஃபுல்லாக இருக்குது போலயே. நீங்கள் கேபிள் கனெக்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு மேனுவலாக ஸ்பீக் அவுட் கூட பண்ணும். இது நல்லா இருக்குடா. ENC சூப்பராக இருக்கும், உங்களுக்கு கஃப் மாதிரி போய்டும்ல. ANC வீக்கு, ஆனால் ENC ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓ, டச்சு, ஃபுல் டச்சு.
என்னங்க பண்ணுறது, பல ஹெட்செட்டுக்கு இடையில ட்ராவல் பண்ணால் நமக்கு மறந்தே போயிடுதுங்க. ஆனால் இந்த பையன் பரவாயில்லைங்க, 18,000 சில்லறைக்கு வாங்கியிருக்கான். நம்ம ஊர்லேயே வந்து பெங்களூர் பாய்ஸ் பண்ண ஹெட்ஃபோன்ஸையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அது இங்கே தான் இருக்குது. நான் யூடியூப் மியூசிக் ஆப் தான் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா லவுடாக இருக்குது. நீ மட்டும் இல்லை, எல்லாருமே அதான் யூஸ் பண்ணுறோம். அதுதான் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது. இதோட ஆப் இருக்கா? இருக்கு. அது வந்துருச்சு. இல்லைங்க சென்னை சார். சரி, 2 ஒன்று தான். இப்போ பாருங்களேன் என்னெல்லாம் நடக்குதுன்னு மட்டும் பாருங்களேன். இன்னைக்கு போகிறதுக்குள்ளே கிட்னியை உருவாம விட மாட்டேன் நான். இதில் இவ்வளோ வேலை பார்த்து இதில் இவ்வளோ பேட்டரி ட்ரெயின் ஆகுது, அதில் எதுவுமே பண்ணாமல் பேக்கெட்டில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. ஓ ஆட்டோமேட்டிக் ஓகே 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 ஃபர்மர் அப்டேட்டாக வந்திருக்கு போல. ஆடியோ மாறிடுச்சுரா இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்னாலயா? ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்னால. ஏன் உங்களுக்கு மைக் ப்ளூடூத்தோட பேண்ட்வித் லிமிட்டேஷன் ஒன்று இருக்குல்ல, மைக் இல்லை வெயிட் பண்ணு. இப்போ சொல்லி அந்த கதையை. ப்ளூடூத் நின்று சொல்றா. ப்ளூடூத்தோட பேண்ட்வித் லிமிட்டேஷன் இப்போ நீங்கள் மைக் ஆன் பண்ணிங்கன்னா யூஸ்வலாக டிகிரேட் ஆகும்ல. நீங்கள் இது ஸ்க்ரீன் ரெக்கார்டு தான், எங்கள் மைக்கும் டிஃபால்ட்டாக ஆனில் வைக்குது இது. ஸோ அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அதுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து மைக் இல்லாமல் ஆன் பண்ணி பார்ப்போம். மைக் இல்லாமன்றதோட நம்ம சோர்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம்ல. செட்டிங்ஸில் போய்ட்டு iOS 26ல ஒரு அப்டேட் கொடுத்தாங்க, நம்ம இண்டிவிஜுவலாக மைக்கே இல்லாமல் ஆன் பண்ணிட்டேன். ஃபைன். இப்போ எப்படி இருக்கு ஆடியோ? இல்லை நீங்கள் இது பண்ணோன்னே இங்கே அது ஐஃபோன் கோளாறு. நாங்கள் உடனே கில் பண்ணிடுவோம். அதனால நல்லா வருவீங்க. இதில் வந்து உங்களுக்கு ஆடியோ ப்ரொஃபைல்ஸ்லாம் இங்கே வந்துடும் உங்களுக்கு. ஓகே, அடாப்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன். ஆனால் நான் இதையும் டிஸ்க்ளைமர் சொல்லிட்டேன், இது நாய்ஸ் கேன்சலேஷனுக்காக வாங்குறீங்கன்னா இது உங்களுக்கு கிடையாது. பக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சிங்கிள் சாரிங்க, மல்டி பாயிண்ட் இல்ல, மல்டி பாயிண்ட்டுக்கும் உங்களுக்கு வேற கெஸ்டர்ஸ் இருக்கு. வேற கெஸ்டர்ஸ் வந்து உங்களுக்கு மல்டிக்கும் இருக்கு. அதனால சரி ஓகே. ஆனா நாய்ஸ் கண்ட்ரோல் தான் இப்போ ட்ரை பண்றேன். மேக்ஸ் இது வந்து ஃபோன் கால் அப்போ என்ன பண்றது, ஆன்டி வின் செட்டிங்ஸா? இது வின் செட்டிங்ஸ். நீங்க இங்க வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து நீங்க இது இருக்குல்ல, இதுல கஸ்டம் வச்சுட்டு இதை நீங்க ஸ்லைட் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கு. ஆனா சோனி அளவுக்கு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. சென்னைசர் வந்து உங்களுக்கு எதுக்குன்னா ஆடியோ கிளாரிட்டியும் அந்த ஃபிளாட் சவுண்ட் சிக்னேச்சர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இது ஒரு தரமான ப்ராடக்ட். டிரான்ஸ்பரன்சி நல்லா இருக்குங்க. டிரான்ஸ்பரன்சி சூப்பரா. இதில் ஒன்று மேட்டர் இருக்குது. 30,000 ரூபாய்க்குலாம் நாங்கள் சத்தியமாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பேசுகிற எல்லா ப்ராடக்ட்டுமே 3,000 ரூபாயாக தான் இருக்கும். இது வந்து எப்படின்னா 18,000 ரூபாய்க்கு ஆஃபரில் ஒரு ப்ராடக்ட் வாங்கினா அது 30,000 ரூபா ப்ராடக்ட் வாங்குறோம்னா அது எப்படி இருக்குது அப்படி பார்க்கும்போது அந்த ஒரு அனுபவத்துக்கு தான் அந்த வீடியோ பண்ணுறோமே தவிர மறக்காமல் எல்லாரும் சென்னைசர் மொமெண்டம் வாங்கிக்குவாங்க அப்படின்லாம் பண்ணல. ஏன்னா சும்மாவே நிறைய பேர் இப்போலாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா வீடியோ பார்க்குறாங்க, அது எனக்கு ஹாப்பி தான், நான் போடுற வீடியோ பார்க்குறாங்க, சந்தோஷப்படலாம். ஆனால் பார்த்ததுனால வாங்கணும்னு சொல்லும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, எங்க பார்த்ததுனால எல்லாத்தையும் வாங்கிடுவீங்களா? நான் ஏதாவது பண்ணேன்னா அதை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே வாங்கிடுவீங்களா? எல்லாருக்கும் சொல்றது எல்லாருக்கும் சூட் ஆகிடாது. பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்கு, யூஸ் கேஸ்னு ஒன்று இருக்கு. எக்ஸாக்ட்லி. எனக்கு வந்து ரொம்ப க்ளீனாக இருந்தால், எனக்கு பேஸ் வந்து ரொம்ப ரேட்டில் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு பிடிக்காது. ஸோ க்ளீனான சவுண்ட் சிக்னேச்சர் ஒரு ப்ரீமியமான ஹெட்ஃபோன் பார்க்கும்போது சென்னைசர் உனக்காக நீ பர்சனலைஸ் பண்ணி வச்சிருக்க. ஆமாம், இதில் வந்து நீங்கள் கிராஃபிக் ஈக்குவலைசரில் இது சென்னைசர் டிஃபால்ட் நேச்சுரலாக இருக்கும். இதில் நீங்கள் அது போக ப்ரீசெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்துலேயும் டிஃபரன்ஸ் இருக்கு. இது ஏன்னா இது இவங்களோட கஸ்டம் டிரைவர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க சென்னைசர். இது நானே இப்போ கிரியேட் பண்ணுறது தானே. சும்மா பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு, வித்தியாசம் தெரியுதான்னு பார்க்க போறேன். இதுல நல்லாவே உங்களுக்கு தெரியும். நீ பேசுறது எப்படி எனக்கு கேட்க போறது இல்ல, வேற விஷயம். ஓகே, நான் அதை வச்சிட்டேன். ஒரு டெஸ்ட்ங்கிறது மேல இருக்கு. இப்போ கையிலே தோன்று கிடைத்த தனிமையினை சவுண்ட் சிக்னேச்சர்லாம் சூப்பரா இருக்கு. அதான் இது வந்து இவங்களோட கஸ்டம் டிரைவர். எப்பவுமே சென்னைசர் வந்து தேர்ட் பார்ட்டி டிரைவர்ஸ் வாங்கி பண்ண மாட்டாங்க, அது அவங்களோட ஜெர்மன் ஒரிஜினல் டிரைவர்ஸ். அதனால உங்களுக்கு என்ன EQ அட்ஜஸ்ட் பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல வேரியேஷன் தெரியும். 5 பேண்ட் ஈக்குவலைசர் தான் இருக்கும், ஆனால் அந்த பேண்ட் அட்ஜஸ்ட் பண்ணும்போதே ஒரு நல்ல அவுட்புட் தெரியும். நல்ல வித்தியாசம் தெரியுது. பேஸ் வந்து அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இயர்ஃபோன் வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக செட் ஆகாது. உங்களுக்கு வந்து இந்த க்ளீனான பேஸ், ட்ரம் வந்து எனக்கு ட்ரம்மாக கேட்கணும் அப்படின்றப்போ இது சூப்பராக இருக்கும். இதில் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் ஆப் சப்போர்ட்டில் இங்கே செட்டிங்ஸ் இருக்குல்ல, செட்டிங்ஸில் போனீங்கன்னா என்ன கோடக்கில் ப்ளே ஆகுதுன்னு கூட காட்டும். நீங்கள் எத்தனை சோர்ஸில் போட்டிருந்தாலும் இங்கே காட்டிடும். இப்போ நம்ம அட்வான்ஸ் சவுண்ட் குவாலிட்டி அது வந்து ஆப்டெக்ஸ் டாங்கிள் போடணும், இல்லை ஆப்டெக்ஸ் டிவைஸில் நீங்கள் கனெக்ட் பண்ணால் கூட ஓகே தான் பேரிங்க்கு. சரி, இருந்தால் அப்படியே போடு. கேஸ் ரிமூவ் பண்ணிடுங்க, ஏன்னா உள்ளே போகுது.
நீங்கள் இப்போ ப்ளக் பண்ணிங்கன்னா இப்போ கனெக்ஷன் லைட் எரியுது, கீழே லைட் பிளிங்க் ஆகுது. அந்த லைட் பர்பிள் கலர் பிளிங்க் ஆச்சுன்னா உங்கள் டிவைஸில் டீம்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கா, லைக் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் இருக்குல்ல, அது இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு காட்டும். இப்போ லைட் பிங்க்ல இருக்குல்ல, அப்போ ஆப்டெக்ஸ் எனேபிள் அடாப்டிவ் உள்ளக்கு வந்துருச்சு. நான் இப்போ ஹெச்டின்னு வச்சனா கலர் மாறுமா? ஹெச்டி வந்து இதில் கிடையாது இல்லை, ஹெச்டி வந்து இதோட லோயர் ரெசல்யூஷனால இப்போ நீங்கள் உங்கள் டிவைஸில் ஹெச்டி தான், ஆப்டெக்ஸ் அடாப்டிவ் இல்லை அப்படின்னா ஹெச்டிக்கு ஸ்விட்ச் ஆகும். இருக்கிறதுல எதோ ஹையஸ்ட் இது கோடக்கோ அது வந்து அது தானாலே செலக்ட் பண்ணிக்கும். இல்லை இப்போ நீங்கள் மாற்றிருக்கீங்களா, இப்போ ப்ளே பண்ணி பாருங்க, லைட் மாறிச்சு பார்த்தீங்களா? பாஸ் பண்ணிங்கன்னா திருப்பியும் தெரியுதா? வித்தியாசம் இருக்கு, கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கு. லவுட்னஸில் தெரியுது உனக்கு. இப்போ வந்து அந்த ஃப்ரீக்வன்சி வைடனான ஃபீல் வருது, சவுண்ட் ஸ்டேஜ் அதிகமான மாதிரி வைடாக ஃபீல் ஆகுது எனக்கு இப்போ. செம்மையாக இருக்கும். ஸோ இப்போ பாரு ஒரு சின்ன டேங்கிள் எவ்வளோ அழகாக யூஸ் ஆகுது இல்லை, ப்ராக்டிக்கலாக யூஸ் ஆகுது. யூசேஜ். இப்போ எனக்கு என்னென்னா நான் ஃபுல் வால்யூம் வச்சு தான் லிசன் பண்ணுறேன். எனக்கு வந்து எந்த விதமான அந்த டிஸ்ட்ராக்ஷன் மாதிரியான விஷயங்கள் இல்லை. நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே போயிட்டு நம்மளால் பேசுகிறதையும் நான் கவனிக்கணும் அப்படிங்கிறனால. இப்போ நீ பேசு. கேட்குதா கொஞ்சமாச்சு? அப்பயும் கேட்கலடா. ஏன்னா கேட்குது கேட்குது கேட்குதா? பொறு நான் இப்போ வால்யூம் குறைச்சிக்கிறேன். இப்போ வந்து நான் ஓரளவுக்கு நல்லா கேட்குது கேட்குது. இப்போ நீங்கள் என்னன்னா இப்போ உங்களுக்கு டக்குனு இதுலையோ இல்லை உங்கள் இயர்ஃபோன்லையோ பேட்டரி அதிகமாக இருக்குன்னா இது நீங்கள் பவர் சேவிங் மோடில் கூட இந்த டாங்கில் போடலாம். நீங்கள் அப்படியே செட்டிங்ஸில் போயிட்டு இப்போ இங்கே ஆப்டெக்ஸ் இருக்கா, இங்கே ஒரு பட்டன் இருக்கும், அது 1 டைம் ப்ரெஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். என்ன கொடுக்க போயிடுச்சு பாருங்க. ஓகே, எஸ்பிசிக்கு போயிடும். இது வந்து பவர் சேவ். அப்போ கலர் மாறிடுது. ஆமாம், திரும்ப அழுத்துறேன், ஆப்டெக்ஸ் அடாப்டிவ்க்கு மாறிடும். இப்போ வந்து ஆடியோ ப்ரையாரிட்டியில் போயிட்டு நீங்கள் ஆப்டெக்ஸோட ஹை ரெஸ் வேணும்னா தனியாக கூட ஆன் பண்ணிக்கலாம். சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கு. இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்கு. நிஜமாவே ப்ராடக்ட்டும் நல்லா இருக்குங்க. அந்த கான்ஃபிக்லாம் எங்கடா இருக்கு? எது ப்ரோ? டேப்பு மை டிவைஸ். அதில் வந்து நீங்கள் இந்த இருக்கு கண்ட்ரோல்ஸ். அதான் நான் இன்னும் ஆப்பை ஃபுல்லாக கான்ஃபிகர் பண்ணல, டேரெக்டாக எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே ட்ரைன் ஓவர் கொடுத்துட்டு அடம் பிடிக்காதீங்கடா. இது கஸ்டம் பண்ண முடியாது, நீங்கள் என்னென்ன கண்ட்ரோல்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கலாம். இதனால தான் உங்களுக்கு வந்து மல்டி டச். அப்போ நீங்கள் தட்டினப்போ ஒர்க் ஆகலை, இப்போ தட்டினா கரெக்டாக ஒர்க் ஆகும். ஒரு டேப் 2 டேப் இல்லை 2 ஃபிங்கர், அதான் 1 or 2 ஃபிங்கர் தான். ஒன்றும் அதை சேவ் பண்ணல. இப்போ நான் 2 ஃபிங்கர் போடுறேன். ஃபுல்லாக பேக் வந்துடுங்க. இல்லை ஜூம் இன் ஜூம் அவுட், அது கண்ட்ரோல்ஸ் இருக்குல்ல, இதில் வந்து இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். டிரான்ஸ்பரன்சி ஏற்றுறதுக்கு, டிரான்ஸ்பரன்சி எடுக்கிறதுக்கு, லெவல் ஆஃப் நாய்ஸ் கேன்சலேஷன் அதுக்கு. ஓ, சிங்கிள் டேப் வந்து பாஸ் ப்ளே அந்த மாதிரி டபுள் டேப்னா நெக்ஸ்ட் ட்ராக்கு. இல்லை டபுள் டேப் கிடையாது, ஸ்வைப்பு. டிரான்ஸ்பரன்சி ஓகே. இது வந்து மாறிடுச்சு. மேலே வந்தால் வால்யூம் அப், கீழே வந்தால் வால்யூம் டவுன். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஏறுது இல்லை? நான் பிடிச்சிட்டு இருந்தேன்னா அப்படியே ஃபுல்லாக ஸ்பீடாக இறங்கிடும். பக்காவாக இருக்குது. அது ஓகே. அடுத்து வந்து நெக்ஸ்ட் ட்ராக் ஸ்வைப்பு. கை எடுத்துருங்க முடிச்சுட்டு. நெக்ஸ்ட் ட்ராக் போயிடுச்சு. இது பண்ணீங்கன்னா பின்னாடி பண்ணீங்கன்னா ப்ரீவியஸ் ட்ராக்கு. இல்லை ஃபர்ஸ்ட்லேருந்து வருதா? ஃபர்ஸ்ட்லேருந்து வரும், 2 தடவை பண்ணணும் ப்ரீவியஸ் ட்ராக்குக்கு. இல்லை கரெக்டாக தான் போகுது. இல்லை நீங்கள் இங்கே மிடில் வந்துட்டீங்கன்னா திருப்பியும் ஃபர்ஸ்ட் டைம் 0. அது ஓகே. அது எல்லா இதுலேயும் இருக்க மாதிரி ஜாலியாக இருக்கான். இல்லை 18,000 ரூபாய்க்கு இது ஒருத்தர். ஏன்னா நம்ம கௌதம் ப்ரோ இதோட காஸ்ட்லியாக வாங்கினாரு வித்தவுட் டாங்கிள். ஆமாம். அப்போ இந்த டாங்கிள் வந்து எனக்கு இல்லை ஆக்சுவல் ஹெட்ஃபோனோட ப்ரைஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 13,000 ரூபா அந்த கணக்கில் தான் வருது. அமேசான் கிரேட் இண்டியன் சேல்ல தான் வந்துச்சு ஆஃபர். ஓகே, நம்மளோட இந்த டெஸ்ட் ப்ரொஃபைல் நல்லா இன்னும் லவுடாக இருக்குது, அதாவது பேஸ் டீப்பாக இருக்குது. இல்லை நீங்கள் டாங்கிள் போட்டதுக்கப்புறம் ஈக்கியோட இதுவும் உங்களுக்கு எஃபெக்ட் செம்மையாக தெரியும். ஏன்னா டேட்டா டிரான்ஸ்மிஷன் வந்து இப்போ நல்ல டேட்டா பேண்ட்வித் இது இருக்குது. பரவாயில்ல, இவ்வளோ நேரமாக இது வந்து என்ன இருக்குது, இதில் பவர் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதே சமயம் வந்து பார்த்தோன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகியிருக்கு, பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் பண்ணுறேன். இது என்னடான்னு பார்த்தா 51%, 41%. அவ்வளோதாங்க ப்ரோமேக்ஸ். ப்ரோமேக்ஸ் தான் மாசாக இருக்கு. இப்போ இதைத்தான் நான் வந்து அந்த ட்வீட்டில் சொன்னேன். அதுக்கு வந்து கோவப்படுறான் ஒருத்தன். ப்ளஸ் இல்லாட்டி ப்ரோமேக்ஸ் தாங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த டாங்கிள் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்கள் டீம்ஸில் இருந்தீங்கன்னு வைங்க, இந்த டாங்கிள் கீழே லைட்டு காமிச்சோம்ல, அது வந்து மியூட்டில் இருந்துச்சுன்னா ரெட் கலரில் உங்களுக்கு எரியும். அதுவே இன்கமிங் கால்னா பிங்க் கலரில் பிளிங்க் ஆகும், வயலட் கலரில் பிளிங்க் ஆகும். அதே மாதிரி நீங்கள் அன்மியூட் பண்ணும்போது மியூட் ஆஃப் அப்படின்னு ஒரு அலர்ட் கொடுத்துட்டு தான் 1 செகண்ட் கழிச்சு அன்மியூட் ஆகுது. நம்ம இந்த டீம்ஸில் உட்காந்துட்டு நம்ம ஏதோ பேசிகிட்டு இருப்போம், டக்குன்னு அன்மியூட் ஆகிடும்ல, அந்த கதையே ஆகாது. கால் வந்துச்சுனாலும் ஆட்டோமேட்டிக்காக மியூட் ஆகிடும். இந்த கலர் எனக்கு பிடிச்சிருக்குடா. ஒயிட்டா? அதனால தான் ஒயிட் எடுத்தேன் ஷர்ட்டை. இந்த ஒயிட் வந்து வே பெட்டர், எதுவுமே ஆகாதுடா.
இந்த ஸ்கின்னும் நல்லா ஒட்டி கொடுத்துருக்காங்க. அது நம்ம அன்னைக்கு இவரை கூப்பிட்டு போனோம்ல, அஸ்வந்த் ப்ரோவை போயிட்டு ஒரு கடையில் ஒட்டிட்டு வந்தோம்ல, அவங்க தானா? எல்லாமே நல்லா ஒட்டியிருக்காங்க, ஃப்ரண்ட்டு பேக்கு. எவ்வளோன்னு சொல்லுங்க? எப்படியும் ஒரு 350 400 150. இவ்வளோ பின்னாடி 150. ஓ, பின்னாடி 150, முன்னாடி 150, 300. அது என்னன்னா இது வந்து ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ட். இந்த பார்த்தீங்களா அந்த மேட்டு, அந்த யூஸ்வலாக அந்த சிலிக்கானில் பேஸ்ட் இதில் வந்து நம்ம கோடு போட்டால் அந்த நகத்தோட அப்படியே தெரிஞ்சிடும், பதிஞ்சிடும். இதில் பதியாது. பரவாயில்ல, ஜாலியாக இருக்கு. சரி, இப்போ என்னென்னா இந்த ப்ராடக்ட் பார்த்துட்டோம். இதுக்கு தான் ஆக்சுவலாக வீடியோ. சும்மா நம்ம சுடரோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் அப்படியே இதிலே கவர் பண்ணிக்கிறேன். எந்த மாதிரினா, சோனிக் லேம்ப் இருக்குல்ல, இதில் ஒரு பெரிய ட்ராபேக் என்னன்னா நீங்கள் இதை மடக்க முடியாது. இது திருப்பியும் ஃபுல்லாக நீங்கள் தள்ளிட்டு, புரியுது, திரும்ப பொசிஷன் பண்ண திருப்பி பொசிஷன் இல்லை அப்படியும் போகாது. நீங்கள் ரைட் லெஃப்ட் பார்த்து உள்ள வைக்கணும். இப்போ நீங்கள் ஃபுல்லாக 180 திருப்பிட்டீங்கல்ல, இப்போ திருப்புங்க. சோனி லேட்டஸ்ட் XM6 வந்து அதை அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஃபோல்டபுள், அது மடக்கி ஜாலியாக உள்ள வச்சிடலாம். இதில் உள்ள தள்ளி மடக்கி தட்டு, அது பாட்டு தானே. சரி, ஓகே. ஸோ இப்போ அதை கம்பேர் பண்ணும்போது இதை கையில் எடுத்ததுமே நமக்கு என்ன வித்தியாசம் தெரியுதுங்கிறத ஓப்பனாக சொல்கிறேன். அதில் இருந்த குவாலிட்டி, அந்த மெட்டீரியல், அது வந்து வேறு லெவல். சரி, பெருப்பே தவிர இவன் வேறு ஒருத்தன். நானும் வெளில கொண்டு போய் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயோட வச்சு பேட்டரி வேம இறக்கி காட்டுவேன். அப்புறம் நீ தான் பொறுப்பு பார்த்துக்க. இப்போ நான் ஓரமாக இப்படி வைக்கிறேன். நானும் இதுவும் இது யூஸ் இல்லை, ஐடியில் பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இது 51, 40. ஓகே, நான் இப்போ இதை ஆன் பண்ணுறேன். அதில் ஆனால் மெட்டீரியல்ஸ் வேறு லெவல். காதில் வச்சதுமே நமக்கு வந்து அந்த வித்தியாசம் தெரிஞ்சது. சாஃப்ட்னஸ்ஸு ப்ளஸ் ஹெட் பேண்டே அதில் வேறு லெவல். இதுலேயும் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் அது 30K ஏற்ற மாதிரி வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அது ஆடியோக்குனே செஞ்ச பிராண்டு. வாங்க சார், நான் எப்படி பண்ணேன்னு பாருங்கள் சார். எப்படி எனக்கு இதுக்கு ப்ரைஸ் என்னன்னு தெரில. ஸோ அதனால் எந்த வித ஜட்மெண்ட்டும் இல்லாமல் கேட்க போகிறேன். அப்படியே இது வரைக்கும் தெரியவே தெரியாது, இந்த ப்ரைஸ் தெரியாது. ஆனால் இது ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க தான் நினைக்கிறேன், பார்த்தேன். ஆனால் அதோட அந்த ப்ரைஸ் செக்ஷன் வரைக்கும் பார்க்கல. ஓகே, போடலாமா? பேஸு நல்ல பேஸு. போன் கண்டக்ஷன் இருக்கா என்ன இந்த பாட்டு? சவுண்ட் சைஸ் செம்ம வைட் ஆகுது, செம்ம லவுடு. எனக்கு இதுக்கே வந்து காதெல்லாம் டங்கு டங்குன்னு அடிக்குது. இங்க தலையே ஆடிட்டும் போட்டுருங்க. அந்த டிரைவர் வந்து அந்த இம்பாக்ட் வந்து தெரியுது. போன் கண்டக்ஷன் இருக்கா இல்லை டிரைவரே இருக்கா? போன் கண்டக்ஷனா? டிரைவர். ஏன்னா அந்த ஒரு கிக் ட்ரம்ல அடிக்கிறோம்னா அந்த அடிக்கிறது வந்து எனக்கு ஃபேஸ்ல ஃபீல் ஆகுது. இப்போ எனக்கு என்னன்னா இன்னுமா ஒரே பாட்டு தான் அவனுக்கு. அந்த ஒரு பாட்டுலயும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். தலையில இருந்து கலண்டு வந்துடும் போலங்க. இது செம்ம பேஸ், கிளீனா இருக்கு. இந்த இடத்துல அடிக்குது. பாருங்களேன், கூஸ்பம் சூப்பரா இருக்கு. வி ஷேப்பா? நான் வேற மாதிரி வச்சிருக்கேன். எப்படின்னா மேல இருந்து இப்படி கொண்டு போய் இப்படி திரும்ப ஒரு நான் கொஞ்சம் வித்தியாசமான வேவ் வச்சிருக்கேன். ஆக்சுவலி நல்லா இருக்கு ஈக்குவலைசர். நான் அதை டியூன் அதை ஸ்டாக் ஈக்குவலைசர் வைக்கிற மாதிரி உனக்கு பிடிக்காது. கேட்டு பாரு. இது இன்னும் பேஸ் என்ஹான்ஸ் ஆன மாதிரி இருக்கு. லவுடா இருக்கு, மட்டியா இருக்கு. இதுவே கன்ஸ்ட்ரக்ட் ஆயிடுச்சு அப்படியே. எனக்கு இப்படி கேட்டுட்டு இருந்தது உங்க ஈக்கியூல, இப்போ இங்க இருந்து வருது சவுண்டு. உடனே அப்படியே ஓப்பன் ஆகுது. நம்ம இந்த காதுல தண்ணி அடைச்சிட்டு பிறந்தோடனே அப்படியே ஒரு சவுண்ட் வரும் தெரியுமா, அப்படின்ட்டு அப்படி இருந்துச்சு உங்க ஈக்குவலைசர் மாத்தணும்னு. நான் அதான் அவங்ககிட்டயும் அதான் சொன்னேன், ஐயா இந்த ஈக்குவலைசர் பாருங்க எப்படி இருக்குன்னு. சரியான ஈக்குவலைசர். ஏன்னா எனக்கு மிட்டும் வந்து லோ ஆகல, அதே மாதிரி ட்ரெபிளும். இது டியூன் பண்ணதை வச்சுடா, இது ஆல்ரெடி டியூன் பண்ணிருப்பாங்கல்ல உள்ள இருக்க மேக்னெட்ஸ் எல்லாம், அதை பேஸ் பண்ணி இந்த ஈக்குவலைசர்லாம் நான் வேற மாதிரி மாத்தினேன். பொதுவாவே நம்ம வந்து பொதுவா யூஸ் பண்ற ஈக்குவலைசர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அந்த வி போயிடுவோம். இதுக்கு அந்த வியும் செட் ஆகல. இது கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு டைப்பா வச்சா நல்லா இருந்தது. அதனாலதான் லைட்டா நீங்க இம்பார்ட்டன்ட் எல்லாம் மேல தூக்கிட்டீங்க. எது கொஞ்சம் தூக்கிட்டு மீதி எதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணா ஆடியோ. ஆக்சுவலா எப்படி இருந்துச்சுன்னா பேஸ் ஏத்த என்ன ஆச்சுன்னா இந்த இடம்
இப்படி ஆடி எந்த அளவுக்கு ஃபீலாக இருந்துச்சுன்னா நம்ம இயர்பட்ஸை லூஸாக போட்டிருந்தா ஒரு ஃபீல் இருக்கும் தெரியுமா, அந்த ஐயோ அளவுக்கு கண்டு வரப்போதா அந்த மாதிரி இருந்தது. அவங்க அந்த சவுண்ட் ஸ்டேஜும் நீங்கள் உங்கள் ஈக்கியோட வந்து அதான் சொல்கிறேன்ல, ரூமில் கேட்டதுக்கும் ஒரு ஆடிட்டோரியமில் கேட்ட மாதிரி இந்த பழைய நம்ம விஎல்சி மீடியா பிளேயரில் செட் பண்ணுவோம் தெரியுமா, ஹாலு ரூமு, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்பேஷியலான ஒரு சவுண்டு உங்கள் ஈக்கியோவில். டிஃபால்ட்டில் கொஞ்சம் கிட்டக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்தால் எப்படி இருக்கும், ஒரு பால்குள்ளே வச்சு ப்ளே பண்ணா அந்த மாதிரி இருந்தது. வேறு டிரெக்ஷன் இருக்கா என்ன அரசன்ங்க, இதில் வாய்ஸ் நல்லா இருக்கு உங்கள் ஈக்கியூவா? டைலாக் கிளாரிட்டி இதில் நல்லா இருக்கு. நெட்டு எக்ஸ்பீரியன் இல்லை, நீங்கள் எனக்கு தெரிஞ்ச ஆண்டனா மறைச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? இங்கே பாரு. ஓ 14 இன்னும் இடி இடிக்கிறது இடி மாதிரியே அதிருது. இடி இடிக்கிறது இடி மாதிரியே அதிருது. இந்த பொறு டிஸ்பிளே எப்படி இருக்கு? அன்ஃபில்டர்டு லவுட்னஸ் சூப்பராக இருக்கு. சரி அதை விடு, டிஸ்பிளே எப்படி இருக்கு? எக்ஸ்பீரியா சொல்லவா தேவை, அவ்வளோ நேச்சுரலான ஒரு டிஸ்பிளேங்க அது. சரி அதான் இல்லைங்க, ஆக்சுவலாக வந்து இது நம்ம இப்போ சென்னைசர் மொமெண்டம் எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு பெஞ்ச் மார்க். எந்த விதத்தில் அப்படின்னா, இப்போ சாம்சங் இருக்குல்ல, சாம்சங் ஃபோன் நம்ம யூஸ் பண்ணுறோம், அதே சமயம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு ஷாமி 15 அல்ட்ரா நான் யூஸ் பண்ணுறேன். 15 அல்ட்ரா யூஸ் பண்ணேன்னா கேமரா பிரிக்குது, வீடியோவில் கொஞ்சம் அப்படியே சாம்சங்கோட கீழே போகுது. சாம்சங்கில் இருக்கிற மாதிரியான குட் லாக் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேடுறேன் இல்லை. ஸோ அப்போது 15 அல்ட்ரா வந்து என்ன பண்ணுது, செம்ம மஸ்குலராக கேமராவில் மட்டும் அடிக்குது, போட்டு பொங்குன்னு அடிக்குது ஃபோட்டோஸில். சாம்சங் வந்ததுன்னா கேமராவில் வந்து 15 அல்ட்ராவோட கீழே போகுது, பட் வீடியோவில் என்ன வருது கொஞ்சம் மேலே போகுது, அப்புறம் வேற ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் மேலே அப்படி மாறி இருக்கா. அப்போ என்ன ஆயிடுது, இப்போ எனக்கு சென்னைசர் மொமெண்டம் பார்க்கும்போதும் சென்னைசர்ல வந்து உனக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு ஃப்ளேவராக தரேன். இதில் ஏஎன்சி இல்லை, 3.5 ஜாக் இல்லை. ஸோ அப்போ அந்த மாதிரி ப்ரூட்டல் ஓப்பன் ஆடியோவாக இருக்கு. ஆமாம், இது வந்து ஆப்டெக்ஸ் அடாப்டிவ். அதான் ஏன்னா எனக்கு என்னன்னா, அதில் வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு லவுடு போக முடியாது. அவன் வந்து அந்த இயர்ஃபோன் அந்த இயர் ஹெல்த் அப்படி இப்படின்னு பார்த்தா அவன் சில ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணி லாக் பண்ணிட்டான். நீங்கள் கேட்டிருப்பீங்களா, மேக்ஸ் வால்யூமே உங்களுக்கு கம்மியாக தான் இருந்துடும். இது வந்து அந்த இப்போ அரசன் தீம் போட்டிங்களே, அதில் வந்து அந்த பின்னாடி ஒரு ட்ரம் இருக்கும், அந்த ஒரு பீட்டு, அது வந்து அது மட்டும் தனியாக ஆடுது அப்படின்ட்டு. அது எனக்கு அதான் பொதுவாகவே ஆனால் உங்கள் டியூனிங்கில் அந்த ஈக்குவலைசர் நம்ம கஸ்டம் ஈக்குவலைசர் டியூன் பண்ணா நல்லா இருக்கு, செம்ம வைடா இருக்கு. இதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஏன்னா அந்த மழை பெய்யுற சவுண்ட் இருந்துச்சு தெரியுமா, அது வந்து டிஸ்டிங்க்டா கேட்டது. அவன் அந்த ஸ்டார்டிங்ல போகும்போது அந்த மழை சவுண்டு அந்த அதெல்லாம் சூப்பரா தனியா கேட்டது. எனக்கு என்னன்னா, இது வந்து ஒரு பட்டிங் பிராண்ட்ரா, அவங்களால மேக்கிங் காஸ்ட் எல்லாம் இது பண்ண முடியல. ஸோ இப்போதைக்கு வந்து இதுவா மொமெண்டமான்னு கேட்டலாம். மொமெண்டம் வேற லெவல் குவாலிட்டி, ஆடியோ மட்டும் சொல்ல நான், பில்டு குவாலிட்டிலாம் வேற லெவலில் இருக்கு. பட் இதுவே லவுட்னஸ் ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து ஒரு சில ஃபேக்டர்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது, அப்புறம் இந்த இதில் இருக்க இம்பல்ஸ் டிரைவர் அது வந்து உள்ள இருக்கு, இந்த இடத்துல இருக்கு, இந்த கேப்ல அந்த டிரைவர் வந்து என்ன பண்ணோம்னா, டயஃப்ராம் இல்லாம அந்த சிக்னலை எடுத்து ஆடும் இப்படி. அதனாலதான் எனக்கு அந்த ஷேக்கிங் இங்க தெரிஞ்சுச்சா. எனக்கு இது வேற இங்க ஜால வைக்கிற மாதிரி வேற வச்சிருந்தா, இந்த இடத்துல அப்படியே இப்படி ஆடிட்டு இருந்துச்சு, அந்த லூஸ் ஃபேட்டெல்லாம் சேர்த்து ஆட்டி விட்டுருச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஃபீல் வரும். ஸோ திரும்பியும் நான் சொல்லணும்னா நான் என்ன சொல்லுவேன்னா, ப்ரைஸ் எவ்வளோ சொல்லவே இல்லையே நீங்கள்? இதுவா 17 அந்த மாதிரி. 17 அந்த மாதிரி. எனக்கு வந்து என்னன்னா, இப்போ கால் குவாலிட்டி அப்படின்னு வரும்போதும் இண்டோருக்கு இது ஓகே, ஆனால் இண்டோருக்கு அது எப்படி இருக்கும், அது வேற லெவல்ல இருக்கும். நாய்ஸ், அது அந்த விண்ட் ஆட்டோமேட்டிக் விண்ட் ரிடக்ஷன் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இதில் கிடையாது. சைக்கிளில் போகும். இவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா, இன்கேஸ் யாராவது ஆஃபீஸ் யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னா, எமர்ஜென்சிக்கு என்ன பண்ணலாம், டைப் சி வழியாக யூஸ் பண்ணலாம். பட் டைப் சி வழியாக யூஸ் பண்ணும்போது இந்த அளவுக்கு பவர் இருக்காது. இப்போ நீ ஃபீல் பண்ணலாம், அந்த பவர்லாம் இருக்காது. ஆனால் டைப் சி வழியாக ஆடியோ லிசன் பண்ணும். அடுத்த ட்விஸ்ட் என்ன, இந்த ஒரு 2.5 ஜாக் மாதிரி ஒன்று இருக்கும். 2.5 அது எதுக்குன்னா மைக்குக்கு, எக்ஸ்டர்னல் மைக் அந்த ஓகே ஓகே அதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்டர்னல் மைக் எதுக்குன்னா, கால்ஸ் அந்த மாதிரி பேசும்போது நமக்கு வந்து பெருசா இருக்கு, டெடிகேட்டட் ஹார்ட்வேர், அது வாய்க்கிட்ட இருந்துச்சு நல்லா இருக்கும், அவ்வளவுதான். ஸோ அது இருக்கு. பட் அதான் ஒரு இண்டோர்ல யூஸ் பண்றது வந்து அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். பரவாயில்ல, ஆடியோ ப்ராடக்ட்டுக்கு ஆக்சுவலி இட் இஸ் குட். ஆமா, அவங்க ஏதோ அதான் புதுசா ட்ரை பண்ணிருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் அதுக்கு தான் அவங்க என்ன பேனர்லாம் போட்டிருப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் இன் த வேர்ல்டு ஒரு ஓவர் ஹெட்ஃபோன்ஸ் வித் சப் வூஃபர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. நானும் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன்னா, நான் ஸ்கல் கேண்டி கிரஷர் அதெல்லாம் ட்ரை பண்ணிருக்கேன்ல, சரி இது பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வச்சிருந்தேன். ஸோ அதனால நான் அது மாதிரி இருக்கும்போது இது எப்படி இருக்குன்னு பார்த்தேன். பட் இதுக்கு ஒரு வித்தியாசம் நோட் பண்ணேன். இதில் வந்து 4 ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ப்ரொஃபைல் நம்ம என்ன பண்ணலாம், அதுலேயும் அதில் வந்து எப்படின்னா டிரைவர் யூனிட் கிடையாது, அதில் மேக்னெட் இது வைப்ரேஷன் மோட்டார்ஸ் க்ரஷரில். ஸோ இதில் என்ன ஆகுது, எனக்கு இந்த 4 ப்ரொஃபைலில் இப்போ நான் வந்து வெறும் இது ப்ரொஃபைலை சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த வீல் வச்சு. ஓகே, அப்போ என்ன ஆகுது, இது வந்து காது மட்டும் இருக்கு பாரு, இதுக்கு பேர் ஹியர்னா இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு பழைய சாங் கேட்குறேன்,
ஒரு சாமி சாங் இல்லாட்டி பழைய சாங் ஏதோ கேட்குறாங்க அப்படின்னும் போது இல்லாட்டி பைபிள் நரேஷனோ இல்லாட்டி குரானோ லிசன் பண்றாங்கன்னா அங்க என்ன குத்த வைப்பறாங்க யாராவது. கிடையாது கிடையாது. அப்போ vocal ஹியர் தான் போட்டோன்னா அந்த இம்பல்ஸ் டிரைவருக்கு இருக்குல்ல மினிமல் பவர் போகும், அது வேலையே பெருசா செய்யாது. அப்போ வந்து வோக்கல்ஸ் மட்டும் அழகா கேட்கும். இதுவே ஃபீல் போனோம்னா இம்பல்ஸ் டிரைவருக்கு கொஞ்சம் பவர் போகும். ஸோ அப்போ வந்து உன்னோட ட்ராக்லயே பேஸ் இருக்குன்னா பேஸ் தனியா தெரியும். காட்டும். இப்போ இதுவே நீ அடுத்து இமர்சிவ் பண்ணனா இன்னும் டீப்பா அந்த ஷேக்ஸ்லாம் நல்லா இருக்கும். ஃபுல்லா பீஸ்ட் போயிட்டேன்னா இம்பல்ஸுக்கு ஆக்சுவலி எனக்கு அந்த ஊஃபர் ஆக்சுவலா ஒர்க் ஆகுது, நல்லா தெரியுது. அதான் வந்து போட்டோன்னே எனக்கு ட்ரக் அப்படின்னுச்சு அப்படின்னும் மோட் மாத்தனோடனே அந்த பழைய ஏஜ் ஆஃப் எம்பையர் சவுண்ட் வரும், அந்த மாதிரி ஒரு சவுண்ட். அதான் அது நல்லா பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா, பரவாயில்ல. அதான் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க சரியா. ஆனால் இந்த வீடியோ என்னன்னா மொமெண்டம் பற்றி தான். இது எதுக்காகனா இந்தியன் பிராண்ட் ஒன்று இருக்கு. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா எனக்குன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் உண்டு, நான் அது எல்லாரும் கூடயும் எப்பயும் ஷேர் பண்ணணும்னு நினைப்பேன். இப்போ இந்த ஃபோனை பற்றி நான் ஏன் பேசுகிறேன், இதில் இருக்கிற ரிஸ்க்கை பற்றியும் நான் எப்பயும் பேசிட்டு தான் இருக்கேன். இதில் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி இருக்கா கிடையாது, இந்தியாவில் அஃபிஷியலாக கிடையவே கிடையாது. இல்லை லைன் விழுந்துன்னா யாராவது கேட்க முடியுமா கிடையாது, அதையும் நான் சொல்லுவேன். இங்கே ஹைலைட் என்னன்னா டொக்கோமோ வேரியன்ட் டொக்கோமோ வந்து 5G சப்போர்ட் இருக்குன்னு சொல்கிறான், ஏன்னா தமிழ் யூஸ் பண்ணுறான். இது வந்து சாஃப்ட் பேங்க். எனக்கு என்ன ஒரே சந்தோஷம்னா டொக்கோமோ யூனிட்ல இங்கே டொக்கோமோன்னு எழுதியிருக்கான், என்னென்ன எழுதியிருக்கான், இதில் ஒன்றுமே இருக்காது. சோனி ஒரு NFC லோகோ இருக்கு, ஒரு சோனி இருக்கு, ஒரு எக்ஸ்பீரியா, அவ்வளோதான் இருக்கு, வேற எங்கேயுமே எதுவும் இல்லை. உள்ள போனால் ப்ளோட்டர்ஸ் இருக்கும். ஆனா ப்ளோட்டரை விடுங்க, எனக்கு இந்த ஃபார்ம் ஃபேக்ட் இதெல்லாம் ஏன் இப்போ யாருமே செய்ய மாட்டாங்க, யாரும் வாங்க மாட்டாங்க, அதனால செய்ய மாட்டாங்க. இல்ல ப்ரோ, இது நான் இப்படி வைக்கிறேன் அழகா ஜீன்குள்ள ஸ்லைட் பண்றேன் தம்பி, உனக்கு அது ஸ்லைட் ஆகுது தம்பி. பட் இது வந்து லான்ச் ஆகும்போது $1000 சொல்லுவான், நல்லா தான் இருக்கு, $1000 ஒர்த்து தான். ஆனா என்ன பிரச்சனைனா அதே $1000 வந்து உனக்கு Xiaomi 15 Ultra, அப்புறம் கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா S25 Ultra இதெல்லாம் வந்துடும். அப்போ எங்க போறது நானு? இதுல இங்க பாரு என்னெல்லாம் இருக்குன்னு பாரு, வீடியோ ப்ரோ, மியூசிக் ப்ரோ, அப்புறம் போட்டோ ப்ரோ, அப்புறம் சினிமா ப்ரோ, கேமராவில் ஃபோன், கேமராவில் ஃபோன். இது மியூசிக் ப்ரோலாம் பார்த்தீங்கன்னா நீ என்ன பண்ணலாம், மல்டி ட்ராக் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணலாம், ஒரு பாட்டு பாடுற, அப்புறம் என்ன பண்ற, அடுத்த ட்ராக்ல போட்டு நீ மியூசிக் வாசிக்கிற அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி. அடுத்த ட்ராக்ல ப்ரோக்கு ஏற்ற மாதிரி தானே இருக்கு, முடிஞ்சிச்சு. ஸோ அதெல்லாமும் இருக்கு. சரி ஓகேங்க, ஸோ அதான் சொல்லணும்னு நினச்சி சொல்லிட்டேன். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா இருக்கும். சிவபரணி சுடர்வன் பார்க்கலாங்க. பாய்.